மன்னாரில் தாய் சேய் மரணம். சுகாதார அமைச்சருக்கு அவசர கடிதம். அனுராவின் அக்ராசன உரையில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள். மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற அமைச்சு பதவி அவசியமில்லை என்கின்றார் நாமல் கருணாரத்ன எம்பி. சுயேடிக்கு அழைக்கப்பட்டால் பல முன்னாள் அமைச்சர்கள். மாவீரர் வாரம் இன்று ஆரம்பம். தமிழர் தேசமெங்கும் உணர்வெழுச்சி நிகழ்வுகள். தேவையான மற்றும் பொருத்தமான சலுகைகள் பெற்றுக் கொள்ளப்படும். கருணி தெரிவிப்பு. நாடாளுமன்றில் முதல் நாளை சர்ச்சையில் சிக்கிய வைத்தியர் அர்ஜுனா. நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்த ஜனாதிபதி. மன்னார் பொது வைத்தியசாலையில் தாய் சேய் உயிரிழந்தமை தொடர்பில் பகிரங்கமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச கடிதம் மூலம் கேட்டுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த தாய் சேய் மரணங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டியே இந்த கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார். குறித்த தாய் மூச்சு திணறல் உட்பட பல உபாதைகளுக்குள்ளானமை தொடர்பில் அவரது உறவினர்கள் அங்கு கடமையில் இருந்தவர்களுக்கு சுட்டிக்காட்டியும் அவற்றை புறந்தள்ளி சாதாரண மகப்பேற்று பிரிவில் அனுமதித்துள்ளனர். இதன்போது அந்த தாய் மிகவும் கஷ்டமான நிலையிலேயே காணப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மீண்டும் அவரது உறவினர்கள் வைத்தியர்கள் தாத்தியர்களிடம் சுட்டிக்காட்டியும் அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை எனவும் இதன் காரணமாகவே தாயின் மரணம் நிகழ்ந்திருக்கலாம் எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மன்னார் வைத்தியசாலையில் அனைத்து வசதிகளும் இருந்தும் அசட்டை போக்கு காரணமாகவே இந்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. குறித்த பெண்ணின் சிசுவும் உயிரிழந்துள்ளமை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த நிலையில் உறவினர்கள் பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று விடுதி பகுதியில் போராட்டம் நடத்தியதால் அங்கு பதட்டமான நிலையும் ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற மன்னார் நீதவான் இவரது சடலங்களையும் பிரேத பரிசோதனைக்காக மேலதிக விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டார். இவ்வாறானதொரு சூழ்நிலையில் இவரது மரணங்கள் தொடர்பில் மக்கள் மத்தியில் பலத்த சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் மன்னார் பொது வைத்தியசாலை மீதான நம்பிக்கையும் மக்கள் இழக்கும் நிலைமை உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தம் மீது அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து எமக்கு அதிகாரத்தை வழங்கிய அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் தமக்கு வாக்களிக்காத அனைவரையும் இந்த நாட்டு பிரஜையாகவே பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரில் தனது கன்னி அமர்வில் புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை சமர்ப்பித்து வருகின்றார். இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்ற வகையில் தனி ஒரு கட்சி நாட்டை ஆள வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே அனைத்து பிரச்சனைகளின் தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். அதுக்கு பொறுப்பு கூறவும் மக்களுக்கான பொறுப்பு தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தருணத்திலிருந்து ஜனாதிபதி என்ற வகையில் மக்களின் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன். நாம் ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டுள்ளோம் என்பதை தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளனர். மேலும் இலங்கையில் மீண்டும் இனவாத அரசியலுக்கு எமது நாட்டில் இடமில்லை என்று எந்தவொரு மதவாதத்துக்கும் இடமில்லை. ஆனால் எமது நாட்டில் மீண்டும் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக இனவாத மதவாத கோஷங்களை எழுப்புவதற்கு எவரும் இடமளிக்கப்பட மாட்டாது என நான் உறுதியளிக்கின்றேன் என்றார். அமைச்சு பதவி அவசியமில்லை, மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை நிறைவேற்றுவதே எமது நோக்கம் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார். அமைச்சர் பதவிகளை எதிர்பார்த்து தான் வேலை செய்யவில்லை எனவும் அவ்வாறான எதிர்பார்ப்பு என்றும் எனக்கு இருந்ததில்லை எனவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற விவகாரங்கள் தொடர்பில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கமளிக்கும் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நாடாளுமன்ற வளாகத்துக்கு வந்திருந்த போது ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் மதிப்பளிப்பதாகவும் நன்றி தெரிவிப்பதாகவும் மக்கள் எதிர்பார்ப்புக்கு சிறிதளவேனும் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டேன் என்றும் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். தரமற்ற நோய் எதிர்ப்பு மருந்துகளை கொள்ளளவு செய்வது தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் ககிலி ரம்புக்வெலவினால் தாக்கல் செய்யப்பட்ட அமைச்சரவை பத்திர அங்கீகாரம் தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார். மேலும் முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்ரன, ரோஷான் ரணதிங்க ஆகியோர் இன்று கரின் பெர்னாண்டோ நாளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். ஈழத்தமிழர்களின் உரிமைக்காக போராடி உயிர் நீத்த வீரர்களை நினைவேந்தும் வாரம் இன்று ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த மாவீரர் வாரத்தின் இறுதி நாளான நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர் நாளாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. 1982ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழீழ விடுதலை புலிகளின் போராளியான லெப்டினன்ட் சங்கர் முதல் வித்தக வீர மரணமடைந்தார்.
இந்த நாளையே மாவீரர் நாளாக 1989ஆம் ஆண்டு தமிழீழ தேசிய தலைவர் அறிவித்தார். அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்நாளில் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் மாவீரர் நாள் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. மாவீரர் நாளை நினைவுகூரும் வகையில் நவம்பர் 21ஆம் நாள் மாவீரர் வாரம் ஆரம்பமாகும். இந்நாட்களில் தமிழ் மக்களால் வணக்க நிகழ்வுகள் மேற்கொள்ளப்படும். இறுதி மாவீரர் நிகழ்வுகள் நவம்பர் 27ஆம் தேதி நடைபெறும். அந்நாளில் தமிழ் மண்ணுக்காய் மரணித்த மாவீரர்களுக்கு அகவணக்கம் செலுத்தி ஈகை சுடரேற்றுவர். பொதுவாக தாயகத்தில் மாவீரர் வாரம் முழுவதும் மஞ்சள் சிவப்பு நிற கொடிகள் பறக்கவிட்டு வீரர்களுக்கான பாடல்கள் ஒலிக்கவிட்டு துயிலும் இல்லங்களில் வணக்க நிகழ்வுகள் நடத்தப்படுவது வழக்கம். அதேபோல் புலம்பெயர் தேசங்களிலும் இவ்வகையான வணக்க நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. தேவையான மற்றும் பொருத்தமான சலுகைகள் பெற்றுக் கொள்ளப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹருணே விஜயசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்படும் சலுகைகள் பெற்றுக் கொள்ளப்படாது என தமது கட்சியின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் தேவையான சலுகைகள் பெற்றுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தை பார்வையிடச் சென்றிருந்த போது அவர் ஊடகங்களுக்கு இந்த விடயத்தை தெரிவித்தார். இம்முறை நாடாளுமன்றத்தில் கூடுதல் எண்ணிக்கையிலான பெண்கள் அங்கம் வகிப்பது ஆரோக்கியமான விடயம். குறிப்பாக வாரிசு அரசியலில் அன்றி பெண்கள் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் புதிய நாடாளுமன்றத்தின் முதல் நாள் அமர்வு இன்றைய தினம் ஆரம்பமான போது பாரம்பரியமாக எதிர்க்கட்சித் தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்ததுடன் அந்த கதிரையிலிருந்து நகர மறுத்தமை பேசுபொருளாக மாறியுள்ளது. இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்துக்கான கன்னி அமர்வு இன்று காலை 10 மணிக்கு நடைபெற்றது. இதன்போது முதன்முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்தியர் அர்ஜுனா எதிர்க்கட்சித் தலைவரின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். உடனடியாகவே நாடாளுமன்ற ஊழியர்கள் இது எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனம், எனவே இந்த இடத்திலிருந்து நகருமாறு தெரிவித்த போதும் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றின் முதல் நாள் அமர்வில் ஆசனங்கள் எவருக்கும் ஒதுக்கப்படவில்லை என வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்ற ஊழியருக்கு பதிலளித்தார். அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவருக்கான ஆசனத்தை அறிவிக்குமாறு கோரிய அவர் அந்த ஆசனத்திலிருந்து நகர மறுத்ததுடன் நாங்கள் நாடாளுமன்ற மரபை மாற்றவே இங்கு வந்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையை தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் அடுத்த அமர்வு டிசம்பர் மாதம் நடைபெறும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சபையில் அறிவித்துள்ளார். இலங்கையின் 10வது நாடாளுமன்ற அமர்வு இன்று ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பமானது. அதன் பிறகு அரசாங்கத்தின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பான விளக்கமான கொள்கை பிரகடனத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சபையில் முன்வைத்தார். ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையை தொடர்ந்து நாடாளுமன்றத்தை அடுத்த அமர்வுக்கு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30க்கு ஜனாதிபதி ஒத்திவைத்துள்ளார்.